பரமேஸ்வரி அம்மா நீங்களா ரைட், இப்படி உள்ளுக்குவாங்க ரைட். சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். ரைட், என்ன பேர் அம்மாவுக்கு? பரமேஸ்வரி. என்ன சரி, பரமேஸ்வரி அம்மா சொல்லுங்க, என்ன விசேஷம் உண்டு வீட்டில்? என்ன விசேஷம் உண்டு வீட்டில்? பிறந்த நாள்னு சொல்லி அழகா பட்டு சாரி எல்லாம் கட்டி ரெடியா இருக்கிறீங்களா கேக் எல்லாம் பெற்றுறதுக்கு? சரி, பரமேஸ்வரி அம்மாவுக்கு இன்னைக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 75. அப்போ இன்றைக்கு 75வது பிறந்த நாளை கேக் எல்லாம் பற்றி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஏன்னா சரி, 75வது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். ஏன்னா ரைட், ஏதாச்சும் உங்கள் 75வது பிறந்த நாளாம்னு சொல்லி உங்களோட பிறந்த நாளை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி ஒரு அழகான கேக் அனுப்பி இருக்கிறோம். ஏன்னா அப்படி அதில் வைங்க, வெயிட் ஆகிருக்கும். சரியா, அதாச்சும் உங்கள் 75வது பிறந்த நாளாம். ஸோ உங்களை அவைகளுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லியும் அவைன்ற சார்பாக கேக் எல்லாம் கட் பண்ணி இன்றைக்கு பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடணுமாம். உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? அதாச்சும் 75வது பிறந்த நாளாம்னு சொல்லி என்ன உங்களோட பர்த்டே ஸ்பெஷல் ஆகணும்னு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். அப்போ எதிர்பார்த்துறீங்களா இந்த 75வது பிறந்த நாள் இப்படி குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் பெருமன்ட்டு? எதிர்பார்க்கல. இதுக்கு முதல்ல சர்ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ 75வது பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் வந்துருக்கு. ஹாப்பியா? சந்தோஷமா? எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிரிப்பிலே தெரியுது என்ன? ரைட். அவ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. உங்களோட 75வது பிறந்த நாளாம்னு சொல்லி உங்களோட பிறந்த நாளை மறக்காம ஞாபகம் வச்சு ஒரு ஆக்கள் உங்களை சின்ன சர்ப்ரைஸையும் கொடுக்கணும். அவன் அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்குண்டே கொடுத்து உங்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாவன்ட்டு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் அனுப்பி இருக்கணும். அப்போ யார் அனுப்பினு தெரியுமா? தெரியாதா? கெஸ் பண்ணுங்க, யாரை இருக்குமெண்டு. உங்களோட பிறந்த நாளாம்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும்? கெஸ் பண்ணலுமா? இல்லதா கடை பேர் நிற்கணும். ஆனால் இந்த கேட்க அனுப்பினவ சொன்னதை கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா டப்பண்டு எங்கள்ட பேரை சொல்லுவான்னு சொல்லி சொன்னது. ஜெயசீலி. ஜெயசீலின்றது யார்? மகள். எங்க இருக்கிறா? ஜெயமல்ல இருக்கிறா. இல்லையே, மகள் கொடுக்க இல்லையே. ஓ, மகள் கொடுக்க இல்லை, வேற ஒரு மகள் கொடுத்து அனுப்பி இருக்கிறா. இங்க நீங்களும் வேறங்க என்ன படுத்துற பாட்டு என்ன சும்மா இருந்த என்ன சாரி எல்லாம் கட்டி வெளிக்கெடுத்தி படாத பாடு படுத்தி கண்டு நீக்கணும். அப்படியா? சரியா, அவையில கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். அதை பிறகு பார்ப்போம். சரியா, அதாச்சும் உங்களோட பிறந்த நாளாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் இப்படி எல்லாம் அனுப்பி இருக்கணும். அனுப்பிட்டங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், கேளுங்க ஆளுட்டாக என்ன செய்யறான்க்கா பார்ப்போம் என்று சொல்லி இப்படி அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும்? கெஸ் பண்ணேலுமா? மகள் அனுப்பல, ஜெர்மனில இருந்து. ஆனா இந்த கேக் அனுப்பின சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா டப்பண்டு எங்கண்ட பேரை தான் சொல்லுவாண்டு. இப்ப அவன் பேரு கிட்ட இவன் பேரையில கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். சரியா, கோவிச்சா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. ஏன்னு உங்களை நான் கேட்டுறோம் கேக் அனுப்ப சொல்லி. ஏன்னு உங்களை நான் கேக் அனுப்ப சொல்லி கேட்கல, நீங்கள் அனுப்பி போட்டு என்ன கண்டுபிடிக்கா நான் என்னென்ன கண்டுபிடிக்கிறது? அப்படியா? ஒரு விஷயம் சொல்லி அனுப்பினேன். நீங்களாம் படிவா கொஞ்சம் கதைக்க பஞ்சு படிவீங்களா, கொஞ்சம் சைலண்டான பாட்டியாம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு விளாசி கதைச்சு பாருன்னு சொல்லி அனுப்பினது. ஆனா கதை வேறையில சிரிப்பு தான் பெருகுது. யார இருக்கும்? கெஸ் பண்ணிடலாதா? என்ன விஷயம்? கதை பேர் நிக்கணும். சரி, ரெண்டு பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டுனோமோ? எல்லாரும் சொல்லிடணும். சொல்லாம யாராச்சும் இருக்கணுமா? இந்த கிஃப்டை அனுப்பினவே இன்னும் வாழ்த்து சொல்ல இல்லையாம். ஓ, சின்ன சர்ப்ரைஸை கொடுத்துட்டு தான் நான் இந்த வாழ்த்து உங்களுக்கு சொல்லணும். அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யாரை இருக்கும்? அப்படி என்ன தெரியல, என்னத்தை கேட்டாலும் தெரியல. வேறுமணி சொல்ல அப்படிங்கிறீங்க போல இருக்கு. அப்படி இல்லையா? சொன்னவே நீங்க டப்புட்டு தாங்களை கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா? அவன் அப்படி இல்லையான்னு சொன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து கேளுங்க. எங்களை கட்டாயம் கண்டுபிடிச்சு சொல்லுவா. சொல்லி இல்லைன்னா உங்களுக்கு குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டா அவனு சொன்னது. உங்களை ஒரு பாட்டு ஒன்று படிக்க வச்சுட்டு நீங்க தங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லலைன்னா ஒரு பாட்டு ஒன்று படிக்க வச்சுட்டு யார் அனுப்பினு சொல்லி உங்களை சொல்லட்டா அவனு சொல்லி இருக்கிறோம். என்ன செய்வோம்? பாட்டு படிப்போமா? நாங்கள் படிக்கிறோம். கால் கதைக்க மாட்டேன்னு பெருசாச்சுட்டு கடுங்கிற அந்த காரியா இருக்கிறா என்ன? அப்படியா?
சரி உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பாருங்க பாவம் அப்படியும் என்ன கிஃப்ட் வந்திருக்குன்ற. என்ன கிஃப்ட் வந்திருக்கு அடுத்தது? திருப்பங்க என்ன கிஃப்ட்னு பாப்போம். நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பார்த்தாச்சா போட்டோஸ் எல்லாம்? அப்ப யார் யார் நிக்கிறது போட்டோ ஃப்ரேமில்? மகன், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மகள் எல்லாரும் நிக்கி நமக்கு திருப்பங்க ஒருக்கா பாப்போம் நாங்களும். ரைட், அதாச்சும் ஐ லவ் அம்மான்னு சொல்லி போட்டு நிறைய பேர்ட்ட போட்டோஸ் எல்லாம் குட்டி குட்டியா போட்டு ஒரு ஃப்ரேம் வந்துருக்கு. அப்ப இப்படி எல்லாம் கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கும்? ஜெயசித்ரா. ஜெயசித்ரா யார்? மகள். எங்க இருக்கிறா? பிரான்சில். பிரான்ஸ்லயும் ஜெயமல்ல மட்டுமா சொந்தக்காரர் இருக்கிறேன் பிள்ளையார்? வேற இடம் இல்லையோ? எங்கும் அவ கடும் ஆள் தானே. உலகம் ஃபுல்லா அவ எல்லா இடம் போய் வந்தாச்சோ? ஒரு இடம் போயில நான் எல்லா இடம் சொந்தக்காரர் இருக்கணும். அப்ப சரியான கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. அப்ப நாங்கள் சொல்லட்டுமா யாருண்டு? சரி, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பாப்போம். நீங்க என்னத்தை சொன்னாலும் இப்படி எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா கட்டாயம் இவையல் தானே சொல்லி யாராச்சும் இப்படியான வேலையெல்லாம் பாக்குறேன்டா இவையெல்லாம் தயாரிக்க முடியும் யாரும் இல்லையா? தெரியல தம்பி. ஏன்னா சரி, அப்ப நான் கேக்கு வெட்டுவோம். கேக்கு வெட்டுவோம். அது வரைக்கும் ஜோசிங்க யாரா இருக்க மாட்டேன். சரியா? கேக்கு வெட்டுவோமா? யார் இவையிலேன்னு சொல்லல நீங்க அவைகளுக்கு? அவைகளுக்கும் தெரியாது நாங்க வருவோம். ஒருத்தருக்கும் தெரியாமத்தான் எங்களை அனுப்பி விட்டவன். இந்த நிறமால் வீட்டை நிப்பா எங்கட சார்பா கேக் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி கேக் எல்லாம் வெட்டிட்டு வாங்க சொல்லி அந்த கேக் வெட்டுவோமா? ஃப்ரேம்ல இருந்து கிஞ்சால வார பாடு இல்லை போல. சரி, ஏன்னா கேக்கை வெட்டுவோம். அது வரைக்கும் ஜோசிங்க. சரி, அப்படி உள்ளுக்கு வாங்க. வேற கொடுத்து வைங்க. கட் பண்ணணுமா?
சாய்ந்து அதுவா சந்தோஷமா கேக்கெல்லாம் வட்டியாச்சு கேக்கெல்லாம் எல்லாரும் தீர்த்தியாச்சு சந்தோஷமா ஆக்கெல்லாம் காணாம போச்சு ஒருவருக்கு தெரியா இல்ல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி விட்டது அப்ப ஆக்கள் வராதான் கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் கூட ஆக்கள் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கு வேணா என்ன வடிவா நிறைய பேர் கேக்கெல்லாம் தீர்த்தி சந்தோஷமா கொண்டாடிக்கலாம் ரைட் என்ன அதாச்சும் எங்களோட பிறந்தாளாம் என்று சொல்லி உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் எங்கள்கிட்ட சார்பாக கேக்கெல்லாம் கட் பண்ணி அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ரொம்பண்டா கொஞ்சமா கணக்காவா அளவு கடந்த சந்தோஷம் சரி அப்ப ஜோதிச்சிட்டீங்களா யார் அனுப்பினதுன்னு சொல்லி இன்னும் யோசிக்கல அப்ப யாருன்னு பாப்போமா சரி அப்ப இந்த மாதிரி கேட்கலாம் அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்களா வேலைக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படி கேட்க போறீங்களா அவ சந்தோஷம் பண்ணு சொல்லி மட்டும் தேவையில்லாத வேலை என்ன கேட்க போறீங்க அப்பயே அழுதே நீங்கள் அது சொல்லாம சர்ப்ரைஸ் அனுப்பினவே நான் சொல்லாம இன்றைக்கு செஞ்சுட்டு இவ என்ன செய்யறாருக்கா பாப்போமான்னு சொல்லி சிரிக்கிறாவோ அழுகிறாவோ சரியா கண்டுபிடிக்கிறாவோ ஏன்னா நிறைய சின்னச்சிரிப்பினம் சரி அப்ப யாருன்னு சொல்லி பார்ப்போம் சரி அதாச்சும் இன்றைக்கு உங்கள்கிட்ட 75வது பிறந்தநாள் என்ன ஒரு 75வது பிறந்தநாள்னு சொல்லி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம் நீங்கள் சொன்னா சரியான விருப்பமும் கூடவாம் ஆனா சின்னதாக ஒரு கவலையா என்ன கவலை உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்துல இல்லையா ஏன்னு சொன்னா அவைகள் ரொம்ப தூரத்துல இருக்கணுமாம் என்ன தூரத்துல இருந்தாலும் அவையின் அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையா சேரணும் உங்களையும் இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணும் இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னா யாரா இருக்கும் உங்களோட பிள்ளைகள் ஒரு தருமை அனுப்பியில பிள்ளைகள் ஒரு தருமை அனுப்பியில பிள்ளைகள் அனுப்பியில என்ன சொல்லியிருக்கணும் சொன்னா 80வது பிறந்த நாளுக்கு தாங்கள் கட்டாயம் உங்களோட பக்கத்துல அனுப்பினமாம் அது வரைக்கும் நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கட்டுமாம் தாங்கள் 80வது பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்துல நிப்பினமாம் என்னும் சொல்லி அனுப்பிக்கணும் அப்படி யாரா இருக்கும் சரி கூட யோசிக்க வேண்டாம் வேணாம் அதாச்சும் உங்களுடைய பேரப்பிள்ளையா மட்டும் காலை அனுப்பி இருக்கிறான் ஜெயமல்ல இருந்து ஜெயமல்ல யார் இருக்கிறது பேரப்பிள்ளை என்ன பேரு வாக்கு லூட்சனா ஏன்னாச்சு அவன் லூட்சனா தான் இப்படி அனுப்பி இருக்கிறா இன்றைக்கு அம்மம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் ஸோ எந்த சார்பாக அம்மம்மாவுக்கு இப்படி கேக்கெல்லாம் கொண்டே கட் பண்ணி என் அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லி அம்மம்மாவையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்கொண்டு அனுப்பி இருக்கிறா சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா பேரப்பிள்ளை இன்றைக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கல சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்களா இப்போ லூட்சனாக்கு அடுத்த பிறந்த நாளுக்கு 80வது பிறந்த நாளுக்கெல்லாம் உங்களோட பக்கத்துல நிப்பாவா என்று சொன்னவா கவலைப்பட வேண்டாமாம் சந்தோஷமா ஆரோக்கியமா நல்ல ஹாப்பியா இருக்கட்டுமாம் தாங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள்ட்ட தேடி வெறியணுமாம்னு சொல்லி சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க பேரப்பிள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க ஒன்றும் சொல்லலையாவா என்ன சொல்ல போறீங்க சொன்னா இந்த வீடியோ எனக்கு அனுப்பி விடுவோம்
எனக்கு அம்மாவில் எவ்வளவு ஒரு பெற்ற பாசத்தோட இருந்து எனக்கு ஒன்றும் சொல்லல. இப்படி செய்திகள்னு சொல்லுவேன். சொல்லுவீங்களே நான் சரி ஏன்னா ரைட். அப்போ சந்தோஷம் ரைட். அப்போ அழகான பேர புள்ள அன்பான மகள் எல்லாருமே ஆசைப்படினோம். நீங்கள் இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் என்ன. அப்போ அவையெல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூவா. உங்க சிரிச்சு விடுங்க. சரி, ஒரு சிரிச்சு கொண்டு ஃபோட்டோ எடுத்துவிடுவோம். ரைட்.